சேர்ந்து என்கிட்ட எழுதி வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து காங்கிரஸ் பார்ட்டிக்கும் டிஎம்கே பார்ட்டிக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன் டிஎம்கே தலைவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா, ஒரு லேடிக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ன உடனே அவங்களோட கன்சர்ன் எல்லாம் தெரிவித்தாங்க, அவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் பார்ட்டி லீடர் சோனியாஜி அண்ட் ராகுல்ஜி அண்ட் டிஎம்கே பார்ட்டி ஆல்சோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தெம் ஆல். நான் என்னோட ரெசிக்னேஷனை கொடுக்க முடியாதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டேன். As per the constitution, unless otherwise, if I myself resign, nobody can compel me to resign. In that aspect, I approached chairman today. I expressed Rajya Sabha chairman அவங்க கிட்ட கம்பல் பண்ணி ரெசிக்னேஷன் கொடுக்க திரு தம்பிதுரை அவர்கள் இன்னும் சில ஏடிஎம்கே எம்பிஸ் கம்பல் பண்ணி என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் சேர்மன் கிட்ட நான் ரிசைன் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டேன். அப்படி பயப்படுற பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வரல. பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் அ டீச்சர். என்னோட அம்மா ஒரு டீச்சர், என் ஃபாதர் இன் லா ஒரு டீச்சர். நாங்கள் உண்மைக்காக தான் நிற்போமே தவிர யாருடைய மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஒரு இனிமேல் எனக்கு கண்டிப்பா த்ரெட் இருக்கும், என்னை ஏதாவது பண்ணணும், என் ஃபேமிலிய குறி வச்சிருப்பாங்க. அங்கிருந்து இப்பவே தமிழ்நாட்டுல இருந்து போன் கால்ஸ் வருது. என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் லிங்கேஸ்வர திலகன் அவரோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுங்க, அதை எடுங்க, இது எடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் நான் நிச்சயமா மீதி இருக்கிற 4 years ரிசைன். ஐ வாண்ட் டு என்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் மேயரா சர்வ் பண்ணினேன் தூத்துக்குடியில. அங்க என்னை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவங்களுக்காக ஒர்க் பண்ணேன். அதே மக்கள் நல்லா நான் பணியாற்றினதுனாலதான், அவங்க சாட்டிஸ்ஃபைடுங்கிறதுனாலதான் சீஃப் மினிஸ்டர் எனக்கு இந்த அடுத்த கேரியர் கொடுத்தாங்க. இட் மீன்ஸ் தட் நான் வந்து புவருக்காக கண்டிப்பா டவுன் ட்ராடன் பீப்புளுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். என் இன்டென்ஷன் ஒர்க் பண்ணணுங்கிறது அர்த்தம். ஸோ நான் அவங்களுக்காக இந்த 4 வருஷம் ஒர்க் பண்ண விரும்புறேன். நான் இப்ப இதை ரிசைன் பண்ணிட்டேன்னா நான் பயந்துட்டேன்னு அர்த்தம், நான் தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம். எதுக்கு நான் பயப்படணும்? என்ன தப்பு பண்ணினேன்? வாட் மிஸ்டேக் ஐ ஹவ் கமிட்டட்? பர்சனல் வேற, பொலிட்டிக்கல் வேற. பர்சனலையும் பொலிட்டிக்கலையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. திருச்சி சிவா மேட்டர் ஏர்போர்ட்ல நடந்தது, அதுக்கும் என்னோட ரெசிக்னேஷன் மேட்டருக்கும் நிச்சயமா சம்மந்தம் கிடையாது. ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே உங்களை ரிசைன் பண்ண சொல்ல போறாங்க அப்படிங்கறதும், அங்க இருந்து குறிப்பிட்ட கட்சியில இருந்து குறிப்பிட்ட நபர்கள் என் வீட்டுக்கு வந்து, குறிப்பா மிஸ்டர் தம்பிதுரை அவருடைய பிஏவே, இன்னும் சொல்ல போனா மிஸ்டர் தம்பிதுரை அவர்களுடைய பிஏவே, இன்னும் முக்கியமான நபர்களுடைய ஆட்களே வீட்டுக்கு வந்து என்கிட்ட வித்தின் 1 week உங்களுக்கு வந்து ரெசிக்னேஷனை வந்து வாங்க போறாங்க அப்படிங்கறது எனக்கு சொல்லிட்டாங்க. இது எதிர்பாராம நடந்தது முந்தா நேத்து திருச்சி சிவா சாரோட மேட்டருங்கிறது. அதை இதுக்கு கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து அவர்கிட்ட வந்து இதுக்கு வந்து சம்பந்தம் இல்லை. அதை நான் இன்னைக்கு பார்லிமெண்ட்லயே அப்பாலஜி கேட்டுட்டேன். சிவா சார் வந்து நான் இமோஷன்ல அந்த மாதிரி பண்ணிட்டேன். பிகாஸ் எனி ட்ரூ ஒர்க்கர் டு அ பார்ட்டி, அவங்க லீடரை பேசினா கோவம் வரும். எனக்கு அந்த கோவம் வந்ததுனாலதான் அந்த சம்பவம் நடந்தது. பட் அந்த லீடரே எனக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறப்ப ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். சோ அதுக்காக நான் மிஸ்டர் திருச்சி சிவா சார் கிட்ட அப்பாலஜி வாங்கிக்கிட்டேன் இன்னைக்கு பார்லிமெண்ட் கிட்ட. தோ ஹி வாஸ் நாட் தேர், ஐ காட் இட் த்ரூ த டிஎம்கே லீடர் மேடம் கனிமொழி. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த ரெசிக்னேஷன் மேட்டருக்கும். என்னுடைய இந்த ரெசிக்னேஷன் பண்ணி இந்த போஸ்ட யாருக்கோ இந்த சீட்டை கொடுக்கறதுக்காக என்ன ஃபார் த பாஸ்ட் 4 to 5 months
என்னை வந்து அன்வான்ட் அலிகேஷன்ஸ் என் மேல கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஈவன் ஒவ்வொரு மீடியா, பத்திரிக்கை, வாட்ஸ்அப்ஸ் எல்லாமே சித்தரிக்கப்படுறது. அதை என்ன வேற யாரோடையாவது சேர்த்து என்ன அப்படி தலையை மாத்தி என் காலை மாத்தி என்ன வந்து இவ இப்படி பண்ணிட்டா அப்படி இன்னும் எத்தனையோ வரலாம். எத்தனை வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை. எல்லாம் கிரியேட் பண்ணி என்னை வந்து வெளியே அனுப்பிட்டு தான் இன்னொருத்தருக்கு அவங்க வேண்டி யாருக்கும் இந்த பதவி அவங்க கொடுக்கறதுக்காக இதை பண்றாங்க. என்ன அனுப்பிட்டு தான் அப்படி எல்லாம் பண்ணணும்னா என்கிட்ட அம்மா கொடுத்த பதவி இது. அம்மாவுக்கு நான் நன்றியோட இருக்க கடமைப்பட்டிருக்கேன். ஐ அம் டீச்சர். கிராட்டிடியூட்னல் வேல்யூ எனக்கு ரொம்ப தெரியும். அம்மாவே என்ன சும்மா கூப்பிட்டு இது இன்னொரு ஆளுக்கு அலோகேட் பண்ண போறோம், நீ கொஞ்சம் இது பண்ணிக்கமா அப்புறம் பாத்துக்கலாம், நீ மெம்பரா ஒர்க் பண்ணுன்னு சொன்னா சந்தோஷமா நான் பண்ணிருப்பேன். ஆனா நேத்து என்ன அவங்க பண்ணின விதம், நேத்து அம்மா பேசிட்டு சின்னம்மா பார்த்து முடிச்சுட்டு அவங்களோட வேலை பண்றவங்க மிஸ்டர் பூங்குன்றன் அங்க உள்ள ஆபீசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி என்னோட மொபைல் போனை என்கிட்ட கொடுக்கலங்க. வேர் இஸ் பர்சனல் லிபர்ட்டி? வேர் இஸ் பர்சனல் லிபர்ட்டி? என் ஃபேமிலி வெளியில இருக்காங்க, கார்ல அழுகுறேன். ஒரு 1 hour அவங்க கிட்ட பேசிட்டாவது நான் டெல்லி போறேன்னு சொன்னா அவங்கள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க உள்ள. நான் போய் கார்ல உட்காந்து பேசுறதுக்கு அலோவ் பண்ணல. இதெல்லாம் ஹாரஸ்மெண்ட் தானே.